அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு. இனிமேல் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கிடையாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களுடைய தாலி அறுத்த, வீட்டுக்கு வீடு ஒரு குடிகாரை உருவாக்கி மனித ஆற்றலை சுரண்டி தமிழர்களை சோம்பேறியாக்கி, தமிழர்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, நஷ்டப்படுத்தி, கேவலப்படுத்திய அந்த டாஸ்மாக் என்கிற அந்த சனியை தமிழ்நாட்டை விட்டு துணைஞ்சுது. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம், எழுச்சி தமிழர், தென்னகத்து பிரபா என்று அழைக்கப்பட்ட நம்மளுடைய அண்ணன். அரசியல் விமர்சனங்களாக தாண்டி அண்ணன் திருமாவளவனுக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். தான் விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் நடத்திய அந்த மாநாட்டின் மூலமாக தான் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அது நடக்க போறது இல்லை. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நாளைக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமே அண்ணன் திருமாவளவன் ஒரு பெரிய அரசியலை பண்ணார். மது ஒழிப்பிற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், வடிவில் சொல்லல, நான் அடிமட்ட வரை போய் அலசுவேன், பார்க்குறியா கண்ணை நோட்டி தின்னு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன திருமாவளவன் பேசினார். போவியா கக்கூஸ் போகிறோட போய் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மதுவை ஒழிப்பதற்காக, போதைப் பொருளை ஒழிப்பதற்காக எங்களுக்கு கூட்டணிலாம் தேவை கிடையாதுங்க. அதெல்லாம் அப்புறம்தான், தேர்தலாம் 2ஆம் பட்சம்தான். முதல்ல மதுவை ஒழிக்கிறோம், மதுவை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும், போதை பொருளை ஒழிக்கணும். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். அதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன். அதே போல் நிறைய இணையதள வாசிகள்லாம் திருமாவளவன் சொல்லிட்டாரு, சாராயத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும். எப்படி ஒழிக்கணும்? இப்போ இருந்தால் தானடா நீ இருக்கும், இப்போ ஒழிக்கிறேன் பாரு சாராயத்தை அப்படின்னு கடன்னு குடிச்சு ஒழிக்கிற மாதிரி பல பேர் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. மதுவை ஒழிப்புனால எங்களுக்கு திமுகலாம் அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். திமுகவுடைய கூட்டணி இந்த 2 சீட்டு 3 சீட்டு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிறது தான் எங்களோட தாரக மந்திரம். அதனால் நாங்கள் இதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக வரலாம், சாதி மதவாத கட்சிகள் தவிர எல்லாரும் வரலாம். திமுக சாதி கட்சி லிஸ்ட்டில் இல்லை, மதவாத கட்சி லிஸ்ட்லையும் இல்லை. ஆனால் திமுக சாதி பார்த்தா தேர்தலில் சீட்டு நிப்பாட்டும், சாதி பார்த்தா எம்பி சீட்டு கொடுக்கும், பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமான்னு சொல்லும், ஓசூர்லேருந்து வந்தால் கவுடவான்னு சொல்லும். திமுகவுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலர்கள், திமுகவுடைய மேயர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை இருக்கையில் கூட உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்க கிடையாது. இது சமூக நீதி ஆட்சி. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பக்கத்தில் பொத்தக்கல் அப்படிங்கிற ஊரில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணினுடைய இறந்து போன உடலை ஒரு பொது வீதியில் அடக்கம் செய்வதற்கு கொண்டு போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. சமூக நீதி ஆட்சி. ஆனால் அந்த திமுக சாதி கட்சி கிடையாது, அது சமூக நீதி கட்சி. அதில் திமுக வரலாம், வேற எல்லாரும் வரக்கூடாது, சாதி மத கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் திருமா அறிவித்தாங்க. அறிவிச்சிட்டு அதிமுக வரலான்னு, சரிப்பா ஏப்பா பரவாயில்லையப்பா, திருமா அண்ணன் உண்மையிலே கொள்கைவாதி தான். என்னதான் இருந்தாலும் கூட்டணியெல்லாம் பார்க்காம தேர்தல் வரப்போகுது இன்னொரு வருஷத்தில், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதிமுக வளைக்கிறாரு, அதிமுக பக்கம் போயிடுவாரோ, அதிமுக துணை முதலமைச்சர் வரைக்கும் கொடுக்குறதா பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்காம அப்படின்லாம் நம்ம கூட பேசணும். 4 வாய் 4 விதமாக பேசத்தானே செய்யும். அதிமுக வளைச்சோடனே கடைசியில் பார்த்தா திருச்சிக்கு தான் அண்ணன் திருமாவளவன் வரணும். திருச்சிக்கு வரணும்னா எப்படி வரணும்? சென்னையிலேருந்து கிளம்பி விழுப்புரம் வழியாக பெரம்பலூர் சமயபுரம் டோல்கேட் வழியாக திருச்சி வரணும். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அப்படி வரல, ஈசிஆர் வழியாக நேராக தூத்துக்குடி போயிட்டாப்புல. தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி அதுக்கப்புறம் கோயில்பட்டி மதுரை அங்கே மதுரையிலேருந்து நேரடியாக வரல, திண்டுக்கல் போய் நேராக எங்கே வந்தார், மணப்பாறை வழியாக திருச்சி வந்திருக்காப்புல. அதாவது இப்படி சொரியாமல் இப்படி கூட சொரியலை, இப்படி சொரிகிறாப்புல, இப்படி சொரிகிறாப்புல. திமுக கிட்ட வர தேர்தலில் கூடுதலாக சீட்டு வேணும், அதை நேரடியாக கேட்டு சொல்ல வேண்டியதானே. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைச்சிருந்தீங்களே, வருமா, பிற கட்சிகள் வருமா, இது பொது மாநாடு தானே அப்படின்னு கேட்டு சொல்றாரு. இல்லை, பேசியே எங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள்
எங்களை பிடிக்காதவர்கள், சனாதன சக்திகள், சாதியவாதிகள், இடதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், சனாதன அந்த சங்கிய கூட்டம் பேசியே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவே இதை திட்டமிட்டு கூட்டணிகள் மட்டும்தான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. அழைச்சதே கூட்டணியை மட்டும்தான். அதிமுக நேரடி அழைப்பு கொடுத்தாரா? நாம் தமிழர் கட்சி 2011 கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக கடையை இழுத்து மூடுவோம், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பூட்டே டாஸ்மாக் தான் அப்படின்னு பேசுது. 2014 தேர்தல் அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் வரைவில் எல்லாத்துலேயும் நாம் தமிழர் கட்சி டாஸ்மாகை இழுத்து மூடுவோம், பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். 2021, 2019, 2024 எல்லா இடங்களிலும் எல்லா மேடைகளையும் நாம் தமிழர் கட்சி பூரண மதுவிலக்கு கேட்குறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி அவர் அழைக்க மாட்டாராம். பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்க மாட்டாராம். தமிழ்நாட்டில் மது ஒழிப்புக்காகவே எத்தனையோ போராளிகள் இருக்காங்க, மதுவுக்காக தொடர்ச்சியாக போராடியவர்கள், அவங்களும் அழைக்க மாட்டாராம். அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே மருமகனை பார்க்கல, மகனை பார்க்கல, அங்கேருந்து வந்த பொம்மையை கொண்டு கூட பேத்தி கையில் கொடுக்காம நேராக திருமாவளவனை கொடுக்குறாரு, பார்க்குறாரு அண்ணன் ஐயா ஸ்டாலினை போய் ஐயா திருமாவளவன் பார்க்குறாப்புல. அரை மணி நேரம் உரையாடலாம், 20 நிமிஷம் வெளியே பேசுகிறாங்களாம், 10 நிமிஷம் தனிப்பட்ட முறையில் பேசுனாங்களாம், 2 பேரும் டிஸ்கஸ்ஸு. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் இப்போ பிரச்சாரம் பண்ணிச்சுன்னு சொல்கிற அண்ணன் திருமா எதுக்காக போய் ஸ்டாலினை பார்த்தீங்க? ஸ்டாலினை பார்க்குறதுக்கு எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு? ஸ்டாலின் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டிய தேவையில்லையே, ஒரு கோரிக்கை கொடுத்துடலாமே. இப்போ நான் முதலமைச்சரை பார்க்க முடியாது, நாம் தமிழர் கட்சி முதலமைச்சரை பார்க்க முடியாது, நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், அதிகாரத்தில் இல்லை, கூட்டணியில் இல்லை. ஒரு கனிம வள கொள்ளையை கண்டிச்சு, ஒரு மணல் கொள்ளை கண்டிச்சு, ஒரு டாஸ்மாக் மதுவிலக்கை கண்டிச்சு, ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தை கண்டிச்சு, நீட்டை கண்டிச்சு நாங்கள் போராட்டம் பண்ணலாம். நீங்கள் கூட்டணி கட்சி, தமிழ்நாடு முழுக்க கிளைகள் வச்சுக்கிற கட்சி, தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் வச்சிருக்கிற கட்சி, தமிழ்நாடு முழுக்க திமுகவோடு இணைஞ்சு தேர்தல் வேலை பார்த்த கட்சி. ஒரே ஒரு மனு, ஒரு பெட்டிஷன் கொடுத்தா போதும், ஐயா முதலமைச்சர் கூட்டணியில் 2026 உங்கள் கூட வரணும்னா மதுக்கடையை மூடுங்க. நீங்கள் மதுக்கடையை இந்த மாதம் அக்டோபர் மாதமா, அக்டோபர் 30க்குள்ளே ஒரு கெடு, அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் மூடணுங்கய்யா. நீங்கள் மூடலைன்னா விசிகா உங்கள் கூட நிற்காது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அப்புறம் என்ன அடங்கமறு, அப்புறம் என்ன அத்துமீறு, அப்புறம் என்ன திமிரி எலி, அப்புறம் என்ன திருப்பி அடி? வேணா அடங்க மறுக்கு பிற அமைதியாக இரு, அடக்கமாக இரு, திருட்டுக்கு துணைவோ, திமுகவோட இரு அப்படின்னு மாற்றிக்கோங்க. பாண்டே நந்தனுடைய அந்த பாராட்டு விழா சீமான் நடத்துகிறாங்க. அது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு, நான் எதுக்கு தாடி வச்சிருக்கேன்னு சில பேர் கேட்டாங்க. சீமான் வச்சிருந்தாரு, நான் அவர் இப்போ எடுத்துட்டாரு, அதனால் நான் வச்சிருக்கேன். அதே என்னோட இன்னொரு அண்ணன் ஒருத்தர் அக்டோபர் 2 மதுவிலக்கு மாநாடு நடத்த போகிறாரு, அன்னையோட தமிழ்நாட்டில் மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசுறாரு. பாண்டே இதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத, பாண்டே உனக்கு தெரியாதா, அவன் சங்கீதம் தெரியாதா, நீ யாருன்னு தெரியாது. பாண்டே யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே. பாண்டே நேரடியாக அறிவிச்சு தானே வராரு. அவர் ஒன்றும் நான் திராவிட ஆதரவாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர்னு சொல்லி, அவர் பாஜகவுடைய ஆதரவாளர் தான், வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவர் தான், அவர் இந்த கருத்தியலுக்கு எதிரானவர் தான். ஆனாலும் அதில் குறைந்தபட்சம் நேர்மை அவர்கிட்ட இருக்குது. உங்களை மாதிரி இதில் ஒரு வாய், அதில் ஒரு வாய், இங்கே ஒரு கை, அங்கே ஒரு கை, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கலையே. அவர் சாதி ஒழிப்பு பேசுவாங்களாம், ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிங்கிற ஒரு சாதி கட்சி கூட்டணி வச்சுக்கிற கூட்டணிக்குள்ளே இவங்க இருப்பாங்களாம். மது விலக்கு கேட்பாங்களாம், ஆனால் மது ஆலைகள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்குரிய திமுக கூட கூட்டணி வைப்பாங்களாம். என்னையா உங்கள் லாஜிக்கு? அவங்களே வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம். அப்படிங்கிற மாதிரி நீ கள்ளச்சாரை, நீ மதுக்கடையை மூட வேண்டாம், மது விலக்கும் சாத்தியப்படுத்த வேண்டாம். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள், டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், அதே போல் நிறைய இருக்காங்க, அவங்களாம் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை முதல்ல இழுத்து போட முடியுமா? எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடே மதுவிலக்கு தான். 2016 தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லியிருக்குது. என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? டாஸ்மாக்கு மாற்றாக, டாஸ்மாகில் வேலை பார்த்த ஊழியர்களை நாங்கள் வேற ஒரு துறைக்கு மாற்றுவோம், பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம், டாஸ்மாகை இழுத்து மூடுவோம். 2016. 2021 தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல? மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு வழிவகை செய்வோம். பூரண மதுவிலக்கு கிடையாது. இங்கே 2016 பூரண மதுவிலக்கு, ஓட்டு போடலை அப்படின்னோடனே 2021 பூரண மதுவிலக்கு மதுவிலக்காக மாறிச்சு. மதுவிலக்கில் டாஸ்மாகை படிப்படியாக மூடி பூரண மதுவிலக்கை நோக்கி நகர்த்தோம்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆட்சி. எங்கே நகர்த்திருக்கீங்க? எத்தனை கடையை மூடிருக்கீங்க? புதுசாக கடை திறந்துருக்கீங்க. பள்ளிக்கூடம் பக்கத்தில், கோவில் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில், பள்ளிவாசல் பக்கத்தில், தேவாலயங்கள் பக்கத்தில், தேசிய நெடுஞ்சாலைகளில்
மதுக்கடை வைக்காதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இன்னைக்கும் பள்ளிக்கூடம் பக்கத்தில், கல்லூரி பக்கத்தில், தேவாலயம் பக்கத்தில், பள்ளிவாசல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் எத்தனை மதுக்கடைகள் இருக்குது, கல்லூரிகள் பக்கத்தில் இருக்குது. அதை கூட நீக்க முடியாத இந்த அரசு 11 to 11 பால் கொடுத்து மணமகிழ் மன்றங்களை உருவாக்கி வைத்துக்கிற இந்த அரசு சாராயத்தில் செத்து 10 லட்சம். ஒரு சாராயத்தை போட்டால் தாண்டா வாழ முடியும்னு நிலைமையில குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சங்க. 8000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி பாளையங்கோட்டையில் ஒரு பையன் செத்து போயிருக்கான். ஒத்த ரூபா காசு இந்த அரசாங்கம் கொடுக்கலங்க. 10 லட்சம். மரக்காணத்தில், கள்ளக்குறிச்சியில் 10 லட்சம். இதை அண்ணன் திருமாவளவன் எப்போ கேட்டார்? 3 மாதம் கழிச்சு கேட்குறாரு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரத்தில் இறந்து போனவனுக்கு 10 லட்சமா? 10 லட்சம் ஒரு கேடா? இதெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணமாக மாறிடாதான்? தவறான முன் உதாரணம். அதில் கூட வந்து இந்த கவுண்டமணி சத்யராஜ் வந்து வடிவேல் இது பண்ணுவார்ல, புச்சுக்கு 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 மொல்லமா பண்ணுங்க மொல்லமா. இது அப்பட்டமான ஒரு தேர்தல் நாடகம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வாக்கை அப்படியே பறித்து கொண்டு போய் திமுக கொடுப்பதற்கும், திமுக வந்து மதுவிலக்கை நோக்கி நகருது, நாங்கள் சொன்னதுனால தான் நகருது, ஒரு 5-6 கடையை மூடுறது, இல்லை டயத்தை குறைக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன வேலை, ஜூம்பா அம்மாங்கல்ல, அது மாதிரி ஜூம்பா வேலையை காட்டுவாங்க. மோடி மஸ்தான் வேலையை இந்த கொஞ்ச நாளாக காட்டுவாங்க பாருங்க. திருமாவளவன் அவர் ஒரு கடையை மூடுவார், இல்லை ஒரு நேரத்தை குறைச்ச உடனே பார்த்தீங்களா, எங்களுடைய உறுதிமொழியை ஏற்று நாங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சொன்னது அடிப்படையிலே அவர்கள் கேட்டுக்கொண்டு இதை குறைத்திருக்கார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சிக்கு நாம் உறுதுணையாக நிற்போம், இதை சொல்லணும். அங்கே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் வந்து கடையினுடைய நேரத்தை குறைச்சிருக்கிறோம், இல்லை வந்து இந்த இதை குறைச்சிருக்கிறோம். யார் கையில் போயிருக்கு தெரியுமில்ல? கொங்கு சிங்கம், புழல் தங்கம், செந்தில் பாலாஜி கையில் மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை போயிருக்கு. விட்டதெல்லாம் பிடிக்கணும்டா, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கடா அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அப்போ நிறைய செலவு பண்ணி தான் அண்ணாச்சி வெளியே வந்திருக்காரு, பல கோடி செலவு பண்ணி வந்திருக்காரு. அதுவும் உச்சநீதிமன்றம் எப்போன்னு காத்திருக்கு, எதிர்த்தரப்பு மனு வேற போட்டிருக்கு, திருப்பி ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு பல செலவுகள் வேறு இருக்குது, நிறைய வேற கொடுக்கணும், போக்குவரத்துமாக இருக்கணும். அதனால் மீண்டும் அவர் கையில் போயிருக்கிறது. இந்த 2 வருஷத்தில் இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை வச்சு என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ. அமைச்சராக பதவியேற்கும் போதே கவர்னர் வந்து அப்படிங்கிறாரு, அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிற நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இனிமேல் மாட்டிக்கொள்ளாமல் ஊழல் செய்யணும்டா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் கேட்டுக்கிட்டு தான் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதாவது தப்பு செய்கிறது முக்கியம் இல்லையா, தடையில்லாமல் செய்யணும்னு சொல்லி சண்டைக்கோழி படத்தில் மீரா ஜாஸ்மின் சொல்லும். தப்பு செய்கிறது முக்கியம், தடையில்லாமல் செய்யணும்னு. அது மாதிரி இனிமேல் தடையும் இல்லாமல் செய்வது எப்படி, மாட்டிக்கொள்ளாமல் ஊழல் செய்வது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டு செய்ய போகிறாங்க. அதனால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல, டாஸ்மாக் கடைகளும் இழுத்து மூட போட போகிறதில்ல. இது ஒரு தேர்தலுக்கான மக்களை ஏமாற்றக்கூடிய, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இந்த மாநாடு. டாஸ்மாக் ஏதோ நேற்று தொடங்கின மாதிரியும், இன்னைக்கு காலையில் வந்து மாநாடு போட்டு நாளைக்கு இவங்க மூட போகிற மாதிரியும் 2001 இருக்குது. 2001 டாஸ்மாக் இருக்குது, பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நாசமாக இருக்கிறது. ஆதவர்ஜுனே சொல்கிறாரு, விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் சொல்கிறாரு, இந்த 2 ஆண்டுகளில் தான் 10,000 கோடி ரூபாய் வருமானம் அதிகரித்துக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விலையேற்றத்தினால இல்லை, அதிக நபர்கள் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால. ஏன்னா வேலை இல்லை. பல பேர் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய கேவலங்களை பார்த்தே குடிக்க ஆரம்பிச்சிருப்பான், மன உளைச்சலை குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். முழுக்க முழுக்க வடநாடுடைய கட்டுப்பாடாக மாறிடுச்சு, தொழில் நம்மகிட்ட இல்லை, சிறு குறு தொழில்கள் நாசமாயிருச்சு, எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாத நிலைமை உருவாயிருச்சு, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து ஒரு இளைஞர் கூட்டம் நடுத்தரில் நின்று குடியும் கூத்தரிமா நிற்குது. ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடி 50,000 கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் டாஸ்மாக விற்றுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அரசில் போய் நீ மூடு, நீ வந்து மாநாடு போட்டால் நாங்கள் மூடிடுவோம், மாநாடு போட்டால் வந்து அழுத்தம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? விசிகாவுக்கு இல்லாத அமைப்பா, விசிகாவுக்கு இல்லாத கிளைகளா? தமிழ்நாடு முழுக்க விசிகாக ஆட்கள் இருக்காங்க, விசிகா தொண்டர்கள் இருக்காங்க, உண்மையிலே ஃபோர்ஸ்ஃபுல்லான தொண்டர்கள், கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்களை வைத்துக்கொண்டு விசிகாங்கிற இந்த பேரீக்கம் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலே மதுவிலக்கு மூடணும்னா தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துக்கணும். பெரிய அழுத்தம் கிடைக்கும் அரசுக்கு. தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளை இழுத்து மூடும் போராட்டம். டோல்கேட்டு தேவையில்லையா? 4 தடவை டோல்கேட்டை இழுத்து மூடுறாங்க. ஒரு அமைப்புகள், சாதாரண அமைப்புகள் பண்ணுது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்கக்கூடிய டாஸ்மாகில்
மாவட்ட எல்கையிலேயே அது குறைந்தபட்சம். தமிழ்நாடு முழுக்க விசிக நினைச்சா பண்ண முடியும். எல்லா 6500 டாஸ்மாகையும் ஒரே நாளில் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கான சக்தி விசிக இருக்கு. அது உண்மையிலே மது ஒழிப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா பண்ணும். இல்லை குறைந்தபட்சம் மதுபான ஆலைகளை இழுத்து மூடுறோம்யா அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாதா? அதுதான் சரியான மதுவிலக்கை சாத்தியப்படுத்துறதுக்கான அழுத்தத்தை அரசு கொடுக்க முடிய. இந்த மாநாட்டில் திமுக கட்சிக்காரங்க கலந்து கொண்டு, அதுவும் யாரு, நம்ம பூமர் அங்கிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதி, இவங்க 2 பேரும் கலந்து கொண்டு மது ஒழிப்பு குறித்து பேசி அரசுக்கு இந்த தகவலை கொண்டு போய் மதுக்கடையை மூட போகிறாங்க. இதை நாங்கள் நம்பணும். எங்களுக்குலாம் சின்ன பிள்ளையிலே காது குத்திட்டாங்க, 2வது தடவை குத்தாதியே. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கடையெடுப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கணும். ஒரு அரசு கொள்கை முடிவு எடுக்கணும். நீட்டில் எப்படி இந்த அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்ததோ, எடுத்து ஒன்றும் ஆகலை, அது வேறு விஷயம். அதே போல் இந்தி திணிப்பில் ஒரு கொள்கை முடிவு அந்த அரசு வச்சுருக்குது. ஆனால் நவோதயா பள்ளிகள் சமஸ்கிருத வாரம் கொண்டாட விடும், அது வேறு விஷயம், அந்த அண்டர் டீலிங் வேறு. ஆனால் ஒரு கொள்கை முடிவு இருக்குது. இந்தி தெரியாது போடா, இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், இந்தி இனிப்பாக ஏற்போம், ஒரு கொள்கை முடிவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கொள்கை முடிவை இந்த மதுவிலக்கில் கொண்டு வராத வரை மதுக்கடை மூட போகிறதில்லை. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறைன்னு சொல்கிறாங்க, ஆனால் மதுவை விற்கிறாங்க. உண்மையிலே இது மது விற்பனை துறை தானே இருக்கணும். மது விலக்குனா மதுக்கடைகளை மூடுவது, மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது மது விலக்கு. ஆனால் டாஸ்மாக் நடத்துதே அந்த அமைச்சர் நடத்துகிறாரு, டாஸ்மாக்கு பொருளை கொடுக்குறது அந்த அமைச்சர் கொடுக்குறாரு, உற்பத்தியும் அவர் தான் பண்ணுறாரு, லாபத்தையும் அவர் தான் வாங்கிக்கிறாரு. ஆனால் அவருக்கு பேர் மது விலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர், மது விற்பனைத்துறை அமைச்சர் தானே. இப்போ பால்வளத்துறைனா பாலை பெருக்கிறாங்க, பால்வளத்துறை. சுற்றுலாவை கண்காணித்தா சுற்றுலாத்துறை கண்காணிக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். வனத்துறைனா வனத்தை பெருக்குவது, வனத்தை பாதுகாப்பது, மரங்களை வெட்டு வச்சு மரங்களை வளர்ப்பது, இது வனத்துறை, அதோடைய வேலை. தோட்டக்கலைத்துறை அப்படின்னா இந்த பூஞ்செடிகளை வளர்ப்பது, அதை அப்படியே தண்ணியை வச்சுட்டு அங்கேயே படுத்து கிடப்பது தோட்டக்கலைத்துறையோட வேலை. வேளாண்மை துறை அப்படின்னா வேளாண்மையே பண்ணாமல் விவசாயிகள் வயிற்றில் அடித்து நிலத்தை பறித்து நிலத்தில் ரோடை போட்டு எல்லாம் பண்ணுறது, அது வேளாண்மை துறையோட வேலை. நெடுஞ்சாலைத்துறை வேலை அப்படின்னா நல்லா ரோடு போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒழுங்காக ரோடு போடாமல் ஒரு 6 மாதத்துக்கு ரோடு போடுற அளவுக்கு போட விட்டால் நெடுஞ்சாலைத்துறையோட வேலை. இப்போ மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை வேலை என்ன? மதுக்கடையை மூடுறது. மதுக்கடையை திறந்து டாஸ்மாகில் சரக்கை ஊற்றி கொடுத்து, அதுவும் டெட்ரா பேக் கொடுப்போம், கண்ணாடி பாட்டில் வச்சா கீழே உழந்து உள்ள வயிறில் குத்திருந்து பியர் பாட்டில் டெட்ரா பேக் தரம்னு சொல்கிற ஒரு துறைக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையா டிஸ்க்ளைமரை போட்டுக்கிறது. இங்கே மதுவிலக்கு துறை சாராயத்தை விற்கும், ஆனால் பின்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க. அதுக்கு அது பார்க்கும்போது நமக்கு இந்த விவேக் சொல்லாப்புல ஸ்னேகா அந்த பேரில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு. என்ன மண்ணாங்கட்டி கேடு, உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு எப்படி கேடு? 50,000 கோடி வருமானம் வருது, நாட்டுக்கு கேடா. இதே மாதிரி தான் படத்தில் போடுவாங்க. ஒரு சரக்கடை காய்ச்சி வரும், சித்தப்பு மதுரை ஜெயிலு, இந்த ராமநாதபுரம் ஜெயிலு, கமுதி கோட்டு ஒரே போர் அடிக்கு சித்தப்பு, இனிமேல் நேரம் மதுரை மெட்ராஸுக்கு போகிறதோ போகணும் சித்தப்புன்னு சொல்லி பேசும்போது கீழே டிஸ்க்ளைமர். புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு, மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு. ஒரு டிஸ்க்ளைமர் போட்டால் முடிஞ்சு. டிஸ்க்ளைமரை போட்டு விட்டுட்டு நீ மது குடிக்கலாம், கஞ்சா இழுக்கலாம், நீங்கள் போதை பழக்கம். அதே மாதிரி திரைப்படம் ஆரம்பிச்சோன்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுருவாங்க. என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒரு கணவர், 2 அன்பான குழந்தைங்க, இந்த புகையில என் வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு, இப்போ என் தொண்டையில் இருக்கிற கேன்சர் கட்டியை அறுத்தெடுத்துட்டு இருக்காங்க அடிப்பாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பல் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும், இந்த சிகரெட்டு பீடியை இன்றே நிறுத்திடுவீர் அப்படி, நான் தான் குட்கா முகேஷ் அப்படின்னு ஒரு பக்கம். ஏன் இந்த டிஸ்க்ளைமரை போட்டால் தியேட்டருக்கு போனோன்னு ஐயோ பார்க்க முடியாது. அதுவும் பாப்கார்னை வாங்கி வாயில் வைக்கும்போது நான் தான் குட்கா முகேஷ் அப்படிம்பாங்க. அந்த பாப்கார்னை திங்க தான் தூக்கி தூர போட்டு வரதான் தெரியாது. அந்த டிஸ்க்ளைமரை போட்டோடனே அவங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அப்புறம் படம் ஆரம்பிச்சு முன்னாடி ஒரு ஹீரோ வாய்ஸில் இல்லை ஹீரோயின் வாய்ஸில் டேரக்டர் வாய்ஸில் பிரேம்ஜி படம், இவன் வெங்கட்பிரபு படமாக இருந்தால் அவன் தம்பி பிரேம்ஜி வாய்ஸில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு, புகைப்படுத்தல் உடல்நலத்தை கெடுக்கும், புகைப்பிடிக்காது, புகைப்படுத்தி போட்டால் முடிஞ்சிச்சு. இந்த ஓலா கேப்பை ஓட்டியே எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு விட்டால் முடிஞ்சு போச்சு. குடி, கூத்தடி, என்னமோ பண்ணு, வருமானம், காசு, பணம், துட்டு, மணி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி